சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சுட்டாங்க. ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. ஆர்சிபி இந்த வருஷம் ஜெயிச்சாங்க, சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கிறாங்க. அவங்களுக்கு அதாவது ரொம்ப நாள் டிராஃபி ஆசை இருந்துச்சு, ஃபைனலி ஜெயிச்சிட்டாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். WTC ICC டிராஃபியை ஃபர்ஸ்ட் டைம் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருக்காங்க. இந்த வேர்ல்டு கப் சாம்பியன்ஸ் மூலமாக நாங்களும் சாம்பியன்ஸ்டா, ஜோக்கர்ஸ் கிடையாதுன்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் ரபாடாவாக இருக்கட்டும், லுங்கியங்கிடியாக இருக்கட்டும், முக்கியமாக ஏடன் மார்க்கரம் அண்ட் டிம்மா பவுமா. அவர் வந்து டெஸ்ட் மேட்ச் கேப்டனால இருந்து இந்த முடியாது தோத்ததே இல்லை. ஒரு ஹிஸ்ட்ரி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போவார். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மிச்சில் ஸ்டார்க், ஏர்சலூட் ஃபைனலி அவங்க தோத்துறாங்க. ஃபைனலில் ஆஸ்திரேலியா வந்து ஃபைனலில் தோக்கிறதெல்லாம் ஒரு லேசுப்பட்ட காரியம் கிடையாது. கண்டிப்பாக அவங்க என்ன முயற்சி பண்ணுமோ எந்த அளவுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா, கடைசி பால் வந்து அவர் சிங்கிள் அடிக்கிறதுக்காக பால் டிரைவ் பண்ணுவார். அது 4 லைனுக்கு போகும், ஒரு ரன் தான் அடிக்கணும். அப்படி இருந்தும் அந்த ரன்னுக்கு அவங்க ஓடும் போதும் அந்த 4 நான் போய் தேக்குவேன்னு ஒரு ஆட்டிடியூடு, அதாங்க ஆசிஸ் ஆட்டிடியூடு. அதாவது லபுஷன் போவார், 4 லைன் முடிய போவார், அது ஓட வேண்டியது ஒரு ரன்னு, அப்படி இருந்தும் போவார். அதாவது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச் ஆஃப் WTCன்னு சொல்லலாம். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், நீங்களும் சந்தோஷப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியா ஃபேன்ஸ் எதுவும் வருத்தப்படாதீங்க. அடுத்த மேட்ச்ல இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. IPL பார்க்க ஃபேன் பண்ண தேங்க்யூ கைஸ்.